சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் திரைப்பட இயக்குனர் பேரரசு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கேன் சார். நேற்று திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பாக போய் சிஎம் விஜய் அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் நடந்துச்சு நேற்று? என்ன கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க? முதல்ல அந்த முதல்வர் சீட்டில் நம்ம விஜய் சாரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் எதுவும் கோரிக்கை வைக்கல. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு விஜய் சார் இப்போ தான் ஆட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போவே நிறைய சவால்கள்லாம் அவரை நோக்கி இருக்குது. இப்போ அவசரமாக செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் பணிகள் நிறையா நாட்டு மக்களுக்கு பண்ண வேண்டிய பணிகள் நிறையா இருக்குது. இந்த நேரத்தில் போய்ட்டு நம்மளும் கோரிக்கைலாம் ஒன்றும் இப்போதைக்கு வைக்க வேணாம், கொஞ்சம் ஒரு மூச்சு விட்டுக்கட்டும். இப்போ தான் குளத்துலேருந்து நீந்தி கரெக்டாக உட்காந்துருக்காரு, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கட்டும் அப்படின்ட்டு நான் கூட சொல்லிட்டோம் அவர்கிட்ட. சார் எந்த கோரிக்கையும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக உங்களை வாழ்த்து வந்திருக்கோம், எங்கள் குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க, சந்தோஷமாக வாழ்த்து வந்திருக்கோம். கோரிக்கைலாம் நிறைய இருக்குது, ஆனால் பின்னாடி வரும், இப்போ இல்லைன்ட்டான். கமல் சார் கொஞ்சம் வச்சுருக்காரு கோரிக்கை. அவர் வச்சுருக்காரு, அவர் நிறைய கோரிக்கை வச்சுருக்கேன் நினைக்கிறேன். இன்னும் இருக்குது, பிரச்சனை நிறையா இருக்குது. அது இப்போது உடனே வைக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இல்லை, அதனால் விட்டாச்சு. அவன் ஃபியூச்சர் ஆனால் சொன்னோன்னே அவர் சிரிச்சிட்டு எப்போ என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன்ட்டார். அந்த உத்தரவாதமே போதும், திரும்ப கொஞ்சம் ஒரு ஆசுவாசமாகட்டும், பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு நடிகராக பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சிஎம் பொறுப்பு ஏற்றிருக்காரு, ஒரு 10 நாட்கள் ஆகுது. அதற்குள்ளேயே அவர் மேலே நிறைய விமர்சனங்களை பார்க்க முடியுது. இவங்க புதுசாக இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, நிர்வாகத்திறமை என்ன இருக்குது, இவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவாரா? ஒரு வாக்குறுதிகள், ஒரு 3 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டார். மற்ற வாக்குறுதிகளை இப்போ நிறைவேற்ற போகிறாருன்றது இப்போயே ஆரம்பத்திலேயே அவரை நோக்கி நிறைய கேள்விகள் எழுது. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த நான் எப்படி பார்க்குறத விட மக்கள் எப்படி பார்க்குறாங்கிறது தான் இங்கே முக்கியம். நீங்கள் இப்போ தான் பதவி ஏற்று உட்காந்து உடனே நீங்கள் எவ்வளவுலாம் ஆளாளுக்கு பண்ணும்போது மக்களுக்கு உங்கள் மேலே எரிச்சிட்டு வந்துடும். அவங்களாம் முட்டாள்கள் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. அது ஏற்ற உடனே எதை பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி பண்ண ஆட்சியெல்லாம் பதவிக்கு வந்த உடனே பண்ணிட்டாங்களா? 1 வருஷம் பண்ணாங்களா? 2 வருஷம் பண்ண விஷயம் எத்தனை இருக்குது? 3 வருஷம் கழிச்சு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினதுலாம் எவ்வளோ இருக்குது? அதனால் இவங்க அவர் மேலே உள்ள இது சொல்லலாம், ஒரு காண்டு, இவர் மேலே ஒரு குற்றம் சுமத்தணும், மக்கள் இவர் மேலே உள்ள அந்த இது இருக்குல்ல, இந்த கிரேஸ் இருக்குல்ல, இதை உடைக்கணும், இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர் இவருக்கு லாய்க்கில்ங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு பார்க்குறாங்க. இது எல்லாமே மைனஸாக முடிச்சிடும். சரி, அவர் மேலே வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனமே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா தான் இவர் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்காரு. குழந்தைகள், யங்ஸ்டர்ஸ்லாம் நான் ஒரு விஷயம் சார், ஒரு தேர்தல் வெற்றியை சோஷியல் மீடியா தான் நிர்ணயிக்குன்னு உண்மையாக இருந்தால் திமுக ஜெயிச்சிருக்கும் சார். திமுக ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் கையில் வச்சது யார்? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விஜய் சார் வச்சுருந்தார். எத்தனை ஊடகங்கள் இல்லை சோஷியல் மீடியா சார், சோஷியல் மீடியா சார், நீங்கள் ஊடகங்கள் தானே, அப்புறம் அது பிரிவு தானே உங்களுக்கு சோஷியல் மீடியா. நீங்கள் பண்ணாததா? நீங்கள் உங்கள் துணை முதலமைச்சரை புகழாததா? நீங்கள் உங்களை புகழ்ந்துக்காததா? நீங்கள் போட ரீல்ஸா? டிக்கெட்டில் உட்காந்து ரீல்ஸ் யார் போட்டது? வாக்கிங் போகிறதுலாம் ரீல்ஸ் யார் போட்டது? எத்தனை ரீல்ஸ்? நம்மளும் சோஷியல் மீடியாங்கிறது எவ்வளோ பார்த்துருக்கோம். அது இங்கே குழந்தைகள் அதுங்கிறது நீங்கள் ஒரு காரணம், ஆறுதலுக்காக அவங்க காரணம் மக்கள் முடிவில், அது மக்களை ஏமாந்துட்டாங்கன்னு மக்களை குறை சொல்லிடுங்க. உங்களுக்கு போட்டால் மக்கள் அறிவாளி, மேதாவிகள், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அது உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டால் அவங்க முட்டாள் இல்லை. நீங்கள் விஜய் சார் குறை சொல்ல சொல்கிறேன், நீங்கள் விஜய் சார் குறை சொல்லலை, நீங்கள் மக்கள் குறை சொல்கிறீங்க. சினிமா மோகத்தில் ஓட்டு சினிமா மோகம். அப்போ உதயநிதி நடிக்க வச்சு என்ன ரீசனுக்காக நடித்தா சார்? அவர் ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும், ஒரு 10 படம் பண்ணிடுவோம், முதல்ல நம்ம நடிகர் அறிமுகமாயிருவோம். அப்போ தான் இந்த மக்கள்கிட்ட ஒரு சினிமா கவர்ச்சி வேணும், சினிமா புகழ் வேணும். இது எம்ஜிஆர் ஜெயலலிதாவில் நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? இவர் நடிக்க வைக்கிறீங்க.
என்ன நோக்கத்துக்கு நல்ல நல்ல நடிகர் நல்ல அவார்டு வாங்கணும்னு நடிச்சிங்களா, இல்லை கமர்ஷியல் பெரிய ஹீரோவாகி பெரிய மாஸ் கிரியேட் பண்ணணும்னு நடிச்சிங்களா? எந்த நோக்கத்துக்கு நடிச்சிங்க? நீங்கள் நடித்த நோக்கமே இந்த நோக்கம்தான், சினிமா பிரபலம் தான். அப்போ அது நீங்கள் சினிமா பிரபலம் நீங்கள் நடிக்கும்போது அது வந்து சினிமா இது சினிமா தர்மம், அப்போ அது மோகம் இல்லை. ஆனால் மற்றவங்க நடித்தா நடிக்கிறாங்க அது சினிமா மோகம். இது புரியல உங்களுக்கு? இவரே ஒரு மக்கள் நம்பி இவ்வளோ போடும்போது உங்களை இப்போ திருப்பி உங்களை ஜீர்ணிச்சிக்க முடியலன்னா நீங்கள் அடுத்து மக்களில் திசை திருப்பணும். இந்த பண்ணணும் நம்ம நோக்கம் அவங்க பார்வை வரணும், அதுக்கான வேலையை பார்க்கணும். நீங்கள் குறை சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க, அவர் வளர்ந்துட்டே இருப்பார். இப்போ சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆளால் எல்லாம் கூடி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அவருக்கு. உங்களுடைய இது இன்னும் கீழே போயிடும். ஆரம்ப கட்டத்தில் நான் பேசுகிற மாதிரி பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து விஷால் அவர்களே வந்து இந்த போர்ட்ஃபோலியோ செய்தி மக்கள் மற்றும் விளம்பரத்துறையை வந்து திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுத்ததுனால ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சுருந்தார். திரைத்துறையை சேர்ந்தவங்களே வந்து நீங்கள் எடுத்தெடுப்புலேயே வந்து ஒருத்தரை வந்து இப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, டைம் கொடுக்கணும் அப்படின்றதையும் முன் வச்சுருந்தாங்க. ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளை கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ் மைண்ட்ஸ், அரசியலுக்கும் புதுசு, இப்போது நிர்வாகத்துக்கும் புதுசாக வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திரைத்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பாப்கார்ன் பிரச்சனையிலிருந்து தேட்டரில் போய் மக்கள் ஒரு அதிக டிக்கெட் கொடுத்து பார்த்து வர வரைக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி திரைத்துறையை சார்ந்தவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணிட்டு வரா. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு எக்கோ சிஸ்டம் உருவாகி இருக்குது. இது இப்படி தான், ஒரு பாப்கார்ன் வேலை அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இது தான். இதை வந்து புதுசாக வந்து யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. 1008 முறை இங்கே இதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியும் இன்னும் அது அப்படியே இருக்குன்ற சமயத்தில் விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இதை வந்து தீர்த்து வச்சிருவாரா, இந்த சிஸ்டத்தை மாற்றிடுவாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அது சாத்தியப்படுமா? இல்லை சார், தீர்த்து வைக்கணும். தீர்த்து வச்சிருவாரா நம்ம நம்பிக்கைலாம் பேசுகிறத விட சினிமாவிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களை சினிமா பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கி சினிமா எந்த அழிவு நோய்க்கு போயிட்டுருக்கு. தியேட்டர்லாம் சுதந்திரமாக செயல்பட்டாங்களா? தியேட்டர் ஓனர்ஸ்லாம் சுதந்திரமாக செயல்படுறாங்களா? அவங்க நினச்ச படத்தை போட முடியுதா? நினச்சப்போ படத்தை போட்டு நினச்சப்போ படத்தை எடுக்க முடியுதா? இல்லை இன்னொரு சொல்கிற படத்தை தான் போடணுமா? அந்த படத்தை எடுக்க சொல்லும்போது அதை எடுக்கணுமா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது சார். அதே மாதிரி பிஸ்னஸ்ங்கிறது டோட்டலாக இல்லை. ஏதோ ஒரு 4-5 நடிகர்களுக்கு தான் இன்றைக்கி பிஸ்னஸ் இன்னொன்று இருக்குது. மற்ற எல்லாமே 80% படத்துக்கு பிஸ்னஸ் இல்லை. அவங்க 5 கோடி 6 கோடிக்கு படத்தை பண்ணிவிட்டு வியாபாரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஒரு 40-50 லட்சம் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. பட்ஜெட்டு இப்போ 5 கோடி வரமாட்டேங்குது. கியூக்கு பணம் கட்டுறாங்களே, தியேட்டருக்குலாம் பணம் கட்டுறாங்களே, அந்த 30-40 லட்சமும் வர்றதில்ல. சிவன் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் விஜய் சாருக்கு ஒரு வேண்டுகோளுங்கிறது இது வந்து நம்மளுடைய எதிர்பார்க்குறோம். நீங்கள் தீர்த்து வைக்கணும் அதை. நான் ஏற்கனவே போன பீரியடில் எல்லாம் புலம்புனாங்க, சினிமா போச்சு சில கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு எல்லாம் புலம்புனாங்கள்ல. இப்போ அவங்க ஆட்சிக்கு வரல. அப்போ போன தடவை எது பிரச்சனையாக இருந்துச்சோ திரும்ப அந்த பிரச்சனை இப்போ இருக்கக்கூடாது. சினிமா வந்து மோனோபோலியை ஒரு சிலர் கையில் மட்டும் இருந்துச்சு. ஆமாம், அது இப்போ இருக்கக்கூடாது. இப்போ வந்து சுதந்திரம் வேணும், எதாவது சுதந்திரம் வேணும் சார். நான் தேட்டர் ஓனர் அப்படின்னா நான் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணணும்னா நான் ரிலீஸ் பண்ணிக்கணும். இந்த படத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதை நான் 3 ஷோ போட்டுக்கிறேன், நான் 3 ஷோ போடணும். இந்த படத்தை நான் வந்து 100 ஷோ போட்டுக்கிறேன், நான் 100 ஷோ போட்டுக்கணும். அது என்னோடய சுதந்திரம். அது இல்லை சார், இந்த இடத்துல எனக்கு கேள்வினா, இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை, போயிட்டாங்க. ஆனால் இப்போது ஒரு புது ஆட்சி வந்திருக்கு. வந்தவுடனே இப்போ வந்து திரைப்படத்துறை வந்து சரியாயிடுமா? இல்லை இப்போ அவங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க வந்து அங்கே மோனோபோலியாக ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் சார். ஒரு பீரியடில் கலைஞர் பீரியட், அப்போ என்ன அவங்க கண்ட்ரோல் ஃபுல்லாக போச்சு. அப்போ வந்து மதுரை அழகர் பையன் அவர் நிறுவனம் வச்சுருந்தார். ஆமாம், இவங்க சன் பிக்சர்ஸ், இது எல்லாமே இவங்களுக்குள்ளேயே அடங்கி போச்சு. அப்போ சினிமா வந்து இவங்க ஆழ்மையில் இருக்குது, சினிமாவை டோட்டலாக கைக்குள்ளே இருக்கான்னு பரவலாக பேச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே சினிமாவுக்கு எதுவுமே இல்லை சார், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவங்க படம் பண்ணல, அவங்க ஏடி மியூசிக்லேருந்து அவங்க சொந்தக்காரில் யாரும் ப்ரொடெக்ஷன் பண்ணல, இந்த பக்கம் தலைச்சப்படுக்கல. அவங்க ஆட்சியை பார்த்தாங்க, நாட்டை பார்த்தாங்க, மக்களுக்கு இன்னும் பிரச்சனை அதுக்கான ஆட்சியாக இருந்துச்சு. சினிமா எடுக்கணும், சினிமாவில் சம்பாதிக்கணும், இதில் சம்பாதிச்சு பண்ணுங்கிறதுல அது வரல. நான் இப்போது சொல்கிறேன், இப்போ விஜய் சார் வந்துட்டார்ல, இவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து படம் பண்ணக்கூடாது.
நீங்கள் படத்தை நீங்கள் வாங்கிலாம் படத்தை விநியோகம் பண்ணக்கூடாது. அது உங்கள் வேலை இல்லை. அது உங்கள் வேலை என்ன? மக்கள் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்களே, உங்கள் வேலை என்ன? படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தேட்டரில் போட்டு ஓட்டி படம் சம்பாதிக்கிறதா? அதை விஜய் சார் பண்ண மாட்டார். அது பண்ணால் தப்பு. ஸோ அந்த இடத்துல தானே சார் இந்த அந்த துறைக்கு போட்டிருக்கிற அமைச்சர் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி விஷால் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சார். இல்லை நான் சார் இதுக்கு முன்னாடி இந்த சாமிநாதன் சார் இருந்தார்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல சார், விஷால் சார்கிட்ட கேட்குறேன், எத்தனை பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்களே, எத்தனை பேர் பாப்கார்னில் சொல்கிறீங்க, கேண்டிலும் சொல்கிறீங்க, எந்த பிரச்சனைக்காக போன தடவை அனுபவமுள்ள அந்த மினிஸ்டரை போய் நீங்கள் கோரிக்கை வச்சிய சினிமா அப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் காப்பாற்றுங்க என்ன கோரிக்கைன்னு அந்த சாமிநாதன் மினிஸ்டர்கிட்ட என்ன கோரிக்கை வச்சிய? சினிமா அக்கறை இருக்குல்ல, சினிமாவை புரிஞ்சவங்க வரணும்னு நினைக்கிறீங்கள, ஏற்கனவே புரிஞ்சவங்க இருந்தால் நினச்சிங்கன்னா எந்த பிரச்சனை போய் நின்று பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா சினிமா? 1008 பிரச்சனை இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் போய் சொன்னீங்க அவங்கள்ட்ட? எந்த பிரச்சனை சொல்லல. எந்த பிரச்சனையுமே போய் கோரிக்கை வைக்காத உங்களுக்கு யார் மினிஸ்டர் இருந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் ஒன்று சினிமா அக்கறை இருக்கணும், அதுவும் இல்லை. அப்போ உங்களுக்கு சினிமா அக்கறை இருந்தால் தான் நீங்கள் பேசணும். சினிமா துறைக்கு அனுபவம் வேண்டும். நான் சொல்கிறேன் அனுபவம் வேணும். ஓகே, ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி செய்தித்துறையில் இருந்தவங்க விட்டுருங்க, சினிமா துறை இருந்தாங்க அமைச்சர்கள், கடம்பூர் ராஜு இருந்தார், அதுக்கு முன்னாடி இப்போ சுவாமிநாதன் இருந்தார். இவங்களை விட சினிமா துறையில் பழகுனவர், டச்சில் உள்ளவர் ராஜ்மோகன். இன்றைக்கி ராஜ்மோகன் எனக்கு தெரியும், நிறைய டேரக்டர் தெரியும், நிறைய தயாரிப்பில் தெரியும், நிறைய சினிமாக்காரில் பழகிருக்கார் அவர். இதுக்கு முன்னாடி மினிஸ்டர்லாம் சினிமாக்கார பழக்கம் இல்லை. அவங்களாம் மினிஸ்டர் உட்காந்துருவாங்க, அதுக்கப்புறம் சினிமாக்கார போய் கோரிக்கை வைப்பாங்க, சினிமா நிகழ்ச்சி கலந்துக்குவாங்க, ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயம் ஆரம்பித்தாங்கன்னா அங்கேருந்து நிற்பாங்க, புத்துரை கற்றுவாங்க. இவ்வளோதான் சார், இவ்வளோ அவ்வளோதான். வேறு என்ன பிரச்சனை தீர்த்து வச்சாங்க? சரி இதுக்கு முன்னாடி கடம்பூர் ராஜுவாக இருக்கட்டும், சாமன் சார் இருக்கட்டும், ஒரு அவார்டு நம்ம மாநில விருது அப்படிங்கிறது எப்போ சார் கொடுப்பாங்க? அந்தந்த வருஷம் கொடுக்கணும். 2010 வந்து படங்களுக்கு எது சிறந்த படம்னு 2011 கொடுப்பாங்க சார். நான் 2006 சிறந்த கதாசிரியர் விருது திருப்பதி கிடச்சிது. எப்போ வாங்கினேன்? 2007 வாங்கினேன் சார். 2006 திருப்பதி ரிலீஸ், 2007 கலைஞர் கையால் நான் வந்து சிறந்த கதாசிரியர் விருது நான் இது வாங்குகிறேன் திருப்பதிக்கு. அப்போ எனக்கு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் திருப்பதிக்கு சிறந்த கதாசிரியர் இப்போ கொடுத்தா அந்த சந்தோஷம் இருக்குமா? திருப்பாச்சி சிறந்த படம் அப்படி இப்போ நீங்கள் கொடுத்தா எனக்கு அந்த ஹாப்பியாக வாங்குவோன்னா? சில விருதுகள் அப்பப்போ அந்த அங்கீகாரம் கிடைக்கும் எங்களுக்கு. நீ அங்கீகாரம் 5 வருஷம் 10 வருஷம் கிடைச்சா அதுக்கு நீ கொடுக்க தேவையில்லை. நான் ஒரு காம்படிஷன் இருந்தேன், சிறந்த குழந்தை நட்சத்திரம்னு விருது கொடுக்குறிய, அது குழந்தை வந்து நிற்கிது, 5 வருஷம் கழிச்சு குழந்தை வந்து நிற்கிது. அப்பப்போ கொடுங்க, ஏன் கேட்கல? ஏன் நீங்கள் கலைஞர் இருக்கும்போது கேட்கல? ஏன் இந்த ஸ்டாலின் இருக்கும்போது கேட்கல? ஏன் எடப்பாடி இருக்கும்போது கேட்கல? இதெல்லாம் கேட்கணும் சார். நான் சொல்கிறேன் இப்போது விஜய் சார் வைக்க இதெல்லாம் ஒரு பின்னாடி வர கோரிக்கை பின்னாடி வரும். இப்போ வைக்கக்கூடாங்கிறக்காக நம்ம கொடுக்கல. இந்த வருஷத்துக்கு எது சிறந்த படமோ அடுத்த வருஷம் கொடுத்துருங்க. நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்களே, 10 வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்க சார். இந்தியா முழுக்க உள்ள படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த வருஷம் உள்ள எந்த படம் சிறந்த படம் மட்டும் அடுத்த வருஷம் அவார்டு கொடுத்துறாங்க. ஒரு மாநிலத்துக்குள்ள உங்களால் கொடுக்க முடியல, உங்கள் நேரம் இல்லைங்கன்னு சொல்லி எதுவும் நம்ப முடியாது சார். நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா படத்தையும் பார்க்க முடியல, இதெல்லாம் எப்படி? அது அபத்தம். ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தில் உள்ள படங்களும் எப்படி அவன் பார்த்து நேஷனல் அவார்டு கொடுக்குறான்? அப்போ நான் சொல்கிறேன் நிறைய பிரச்சனை இருந்துச்சு சார். எதுவுமே நீங்கள் போய் எந்த மினிஸ்டர் போய் கேட்கல. நீங்கள் இப்போ ஒரு வந்திருக்காரு, இவருக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும்னா உங்களுக்கு கேட்க தெரியல. முதல்ல நிறைய பேர்கிட்ட பேசும்போது இப்போது விஜயகாந்த் சார் இதுக்கு முன்னாடி இருந்தார், அவர் திரைத்துறையில் இருக்கும்போதே வந்து திரைப்படம் சார்ந்த உதவிகள், அங்கே கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, ஏன்னா நடிகர் சங்கத்தில் இருந்தார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நீங்களும் விஜய் சார் கூட நெருங்கி பழகிருக்கீங்க, திரைப்படங்கள்லாம் இயக்கியிருக்கீங்க. விஜய் சார் அந்த மாதிரி திரைப்படத்துறை சார்ந்து பிரச்சனைகளை வந்து திரைத்துறையில் இருக்கும்போதே எந்த அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு? விஜயகாந்த் சார் அளவுக்கு இல்லை, இவர் வந்து அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, நடிச்சுட்டு போயிடுவார். அப்போவே அவர் எந்த பிரச்சனைகளையும் வந்து அந்த மாதிரி அடுத்த விஷயத்தில் தலையிட மாட்டார். இப்போ சிஎம் ஆகிட்டார், இப்போ தலையிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய பக்கம். கரெக்டு. விஜயகாந்த் சாருடைய சுபாவம் வேறு, இவரோட சுபாவம் வேறு. இவர் தான் உண்டு, தான் உண்டு. ஆமாம், உங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கும், எனக்கு ஒரு சுபாவம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுபாவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்களுக்குள்ள சுபாவம் வேறு. அதே சுபாவம் ஜெயலலிதா மட்டும் இருந்துச்சா? எம்ஜிஆர் வந்து எல்லாத்தையும் அனுசரித்து அவங்க கட்சிக்குள்ளே எந்த புதுசும் இருக்காது.
எல்லோரும் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருப்போம், எல்லோரும் அன்பு காட்டுவார், பாசத்தை அரவணைச்சு வச்சிருந்தவர் எம்ஜிஆர். ஆனால் ஆளுமை, அது அதிகாரம் அப்படி எல்லோரும் ஒரு பயத்தில் எல்லாத்தையும் வச்சுருந்தவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்புறம் இங்கே கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் இவரையும் ஒப்பிடும்போது நீ சொல்கிறது அது கரெக்ட், சுவாபம் வேறு. அவர் கடந்து வந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண பிரச்சனை நிறையா இருக்குது. அந்தளவுக்குலாம் விஜய் சார் பிரச்சனைகளை சால்வ் பண்ணலை, பிரச்சனை எதிர்கொள்ளலை, அது உண்மை. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. ஆனால் இப்போ பொறுப்பு வந்திருக்காரு, பொறுப்பு வந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தில் விஜயகாந்த் அவருக்கும் ஒரு ஒற்றுமை. சில விஷயங்களை இப்போ காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், சின்ன சின்ன பிரச்சனை அவங்க வந்து ஹெல்ப்பாக கூட இருக்கார். இவர் தகுதியானவர் எப்படின்னா இப்போலாம் சொல்ல முடியாது சார். 10 நாளில் இவர் முதல்ல தகுதியானவரா அப்படின்னு சொல்ல முடியாது, தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு டைம் கொடுக்கணும், நேரம் நீ கொடுக்கணும். 1 வருஷம் போனால் தெரியும். 1 இயர் போனதுக்கப்புறம் ஆகா இவர் கலைஞர் மாதிரி இல்லை, ஜெயலலிதா மாதிரி இல்லை, எம்ஜிஆர் மாதிரி இல்லை, இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி, அப்போ இவர் நைஸாக கலைஞர் மாதிரிங்கிறது எப்போ தெரியும் உங்களுக்கு? 1 வருஷம் போனால் தெரியும். குழந்த பிறந்துடுது, உடனே எப்படி நீங்கள் பேச மாட்டேங்குது ஊமைன்னு சொல்லுவீங்க? ஒரு பேசுகிற வயசு வந்து பேசலைன்னா தான் என்னடா இன்னும் பேசலையேம்போம். அப்படித்தானே 2 வயசாயும் அம்மான்னு சொல்லணும்னு வச்சிங்களேன், என்ன குழந்தை அவங்க தான் டவுட் வரும். அப்போது அதே மாதிரி தான் ஏதோ குழந்தை பிறந்திருக்கு, உடனே பேசலை ஊமையான்னு சொல்லாதீங்க. காலங்கள் டைம் கொடுப்போம். நம்ம இப்போ சொல்கிறது என்னை பற்றி ஒரு 1 வருஷம் கழிச்சு இதுதான் நமக்கே இவர் சரியா இல்லைங்கிறது தெரியும். வெயிட் பண்ணுவோம், நம்புவோம். நம்ம சொல்கிறது நம்புவோம், நல்லாட்சி பண்ணணும் நம்புவோம். இன்னொன்று, நல்லாட்சி பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த ஊழல் ஆட்சி வந்துடக்கூடாது, மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிற ஆட்சி வந்துடக்கூடாது. என்ன வேணால் பண்ணலாம், எவனும் கீழே வைக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த ஆணவ போக்கு வந்துடக்கூடாது. இவர் சொல்லியிருக்காரு, யாரும் ஆடி பார்க்கலாம்னு நினைக்காதீங்க, நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அது உண்மையாக இருக்கணும். அது வந்து வாக்குறுதியாக இல்லாமல் அது வந்து ஒரு செயல்பாடாக இருக்கணும். யாராவது தப்பு பண்ணால் நீங்கள் டக்குன்னு உடனே ஸ்டெப் எடுக்கணும். இப்போ திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கூட்டத்தில் பேசும்போது, இப்போவும் நம்ம ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு, நம்ம தொடங்கி வச்ச நலத்திட்டங்கள் தான் வந்து இப்போ புதிதாக அமைத்திருக்கக்கூடிய அரசு வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாரு. என்ன நினைக்கிறீங்க சார்? கிட்டத்தட்ட அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை இவர் 2500 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். பட் அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும்ட்டு இந்த 1000 ரூபாயை வந்து இப்போது வர வச்சுருக்காங்க மகளிரோட வங்கி கணக்கில். ஸோ இந்த மாதிரி திமுக தலைவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அநாகரிக அரசியல். நான் ஏன் சொல்கிறேன்னா, இதனால தான் ஆட்சி மாறும்போது அவங்க வேறு மாதிரி எண்ணத்துக்கு போயிடறாங்க. இப்போ கலைஞர் காப்பீடு திட்டம் நல்ல திட்டம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏழை எளிய மக்களுக்கு அந்த கலைஞர் காப்பீடு திட்டத்துக்கு நல்ல அந்த ஆட்சியிலே சிறந்த திட்டம் அது. கலைஞர் ஆட்சியில் ஆட்சி மாறுது, அந்த அம்மா வந்துடுறாங்க. முதல்ல இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் தான் வலுவிழக்குது. அதான் பெருசாக அவங்க அதை புஷ் பண்ணல, அதை பற்றி பேசலை. ஆனால் கலைஞர் எல்லா இடத்துலையும் கலைஞர் காப்பீட்டு திட்டம், கலைஞர் காப்பீட்டு எல்லாம் முனைகிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா வந்து அது அப்படியே ஆப்பாது. ஏன் காரணம்னா, கலைஞர்னு பேர் இருக்குது, அவர் கொண்டு வந்த திட்டம், அதை இவங்க செயல்படுத்தினா வீக் ஆயிடுவோம், அவங்களுக்கு தான் பேர் இருக்கும், அதனால் அந்த திட்டம் இருக்கக்கூடாது, உடச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லை சார், அப்போ நிறைய வேடிக்கையாக இருக்கும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதில்லை. சென்னையில் கேகே நகர் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி நகர் கேட்பீங்க. கலைஞர் ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி நகர்னு போர்டு வந்துடும். பஸ்ஸில் போர்டு போட்டுப்பாங்களே, அடையார் டு கலைஞர் கருணாநிதி நகர்னு போர்டுலாம் இருக்கும். ஆட்சி மாறும், இந்த அம்மா வந்துடுவாங்க. வந்து உடனே முதல் என்ன தெரியுமா, எல்லா இடத்துலையும் கேகே நகர் மாத்திரம் தான். கலைஞர் கருணாநிதி நகரை தூக்கிடுவாங்க. முதல் வேலை கேகே நகர், கேகே நகர். பஸ்ஸில் எதுவுமே கலைஞர் கருணாநிதினு வரக்கூடாது, கேகே நகர்னு. அப்போ நிறைய நடந்துச்சு சார். ஸ்கூல் படிச்சுட்டு போது இந்த செம்மொழி மாநாடு நடத்தி புத்தகத்துக்கு பின்னாடி வந்து அந்த திருவள்ளுவர் படம் போட்டு செம்மொழி மாநாடு போட்டிருப்பாங்க. ஆட்சி மாற்றம் வந்தோடனே அந்த புக்கு பின்னாடி ஃபுல்லாக பச்சை கலர் ஸ்டிக்கர் ஒட்டி அதை மறைச்சிட்டு தான் புத்தகமே வந்து விநியோகம். அது ஒன்று, அது பச்சை கலர் அடிக்கும். இது அவங்க ராசிக்கெல்லாம் ஒன்று அடிப்பாங்க. இவர் ஆட்சி வந்து கலைஞர் ஆட்சி வந்தாலும் முதல் வேலை பசு கலர் மாற்றுறது. இதே மாற்றி அம்மா உணவும்னா அதுக்கப்புறம் அதை ஒழிச்சிடணும். கலைஞர் காப்பீடு திட்டம்னா அது கலைஞர் பேர் இருக்குது, அதை ஒழிச்சிடணும். இப்படி இருந்த அரசியல் இதில் நகர்வில் ஒருத்தர் வந்து
உங்கள் திட்டத்தையே ஃபஸ்ட்டு தொடர்றதுக்கு வழிவகுக்கிறார்ல, கையெழுத்து போகிறார்ல, நீங்கள் என்ன பண்ணணும் சார்? வெட்கப்பட்டுக்கணும் சார், நீங்கள் வெட்கப்பட்டுக்கணும். அதிமுக ஆட்சியில் வந்ததை எத்தனை நம்ம முடக்கி போட்டோம். நம்ம பண்ண எத்தனை திட்டங்களை அந்த அம்மா முடக்கி போட்டுச்சு. ஆனால் புதுசாக ஒருத்தன் வந்தாலும் எதையும் முடக்கலையே. நம்ம செயல்படுத்தின அத்தனை திட்டத்தையும் அவர் செயல்படுத்துகிறாருன்னா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல, பாராட்டிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்கள் ஊண்டிங் பண்ணுறீங்க. சொல்கிறேன், நீ இப்படிலாம் பேசுனீங்கன்னா இது நல்லாட்சி நடக்குது. ஏன் நல்லாட்சி ஏன் சொல்கிறேன்னா, இன்னொரு ஆட்சியில் நடந்த திட்டத்தை நல்ல திட்டங்களை முடக்காமல் அவர் தொடர்றாரு. அங்கேயும் நல்ல அரசியல் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அம்மா உணவு வீடியோ பார்க்குறேன், குப்பை மெம்பர் கிடக்கு. சில இடத்துல சூட்டு போடுறாங்க பார்க்குறேன். அதை பூரா அன்றைக்கி ரெடி பண்ணி திருப்பி அதை சரி பண்ணுறாங்க. பழைய மாதிரி அதை சரி பண்ணி ஒரு தரமான உணவகமாக கொண்டு வராங்க. இது ஏழுமைக்கு வந்தது, அந்த அம்மா பண்ணதுன்னு விட்டார் அவர். அப்போ நான் சொல்கிறேன், இது நல்ல துவக்கம். முன்னாலேருந்து ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்காம அதை நல்ல விஷயங்களை தொடர்றாருல, இது நாகரிகமான அரசியல் சார். நான் இப்போ சொல்கிறது இது போப்போ எப்படின்னு தெரியல. இது வரைக்குமே நான் பாராட்டுறேன், அவரை பாராட்டுறேன். நீங்கள் 10 நாட்களுக்கு பாராட்டு. இந்த 10 நாள் பாராட்டு நீங்கள் ஏற்கனவே நடந்த அம்மா ஆட்சியில் நடந்ததும் சரி, கலைஞர் சரி, ஒரு ஸ்டாலின் ஆட்சியில் வந்ததும் சரி, நீங்கள் தொடர்றதுக்கான மனப்பக்குவம் இருக்குதுல, அந்த பக்குவம் உங்களுக்கு இருந்துச்சு. நான் கேட்குறேன், ஏன் அம்மா உணவகத்தில் நாசமாக்குனீங்க? ஏன் கலைஞர் காப்பீட்டு நீங்கள் அந்த அம்மையை முடக்குச்சு? உங்களுக்கு பக்குவம் இல்லை. உங்களுக்கு வயசானாலும் உங்கள் பக்குவம் இல்லை. ஆனால் அந்த பக்குவம் இவருக்கு இருக்குது. முதல் பாயிண்ட்டு, ஒரு ஒரு பக்குவமான அரசியல்வாதிகள் இங்கே காட்டுறாரு. நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்க, இந்த கேள்வி கிட்டத்தில் போட்டு நிறுத்துக்கு சார் முதல்ல. அதனால் தயவுசெய்து ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா நீங்கள் பாராட்டணும் ஒன்றும் வேணாம், சும்மா இருங்க. 6 மாதம் 10 மாதம் போகட்டும். அப்புறம் நீங்கள் எப்போ உங்கள் வேலையை ஆரம்பிங்க. இப்போதைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறது, நான் கோபப்படுறதில்ல, மக்கள் கோபப்படுவாங்க, கவுன்ஸ்டே இருப்பாங்க. அவ்வளோ. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் கூட சொல்லிட்டே இருக்காது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நேரம் அவகாசம் கொடுத்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.